உலக அளவில் சபைக்கு வாலிபர்கள் போகிற எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டே வருகிறது. சபைகளிலே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் காணப்படவில்லை. காரணம் என்ன? ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் சபை வளர்ந்தது, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருந்தது. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அற்புத அடையாளங்கள் நடந்தது, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருந்தது. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் பயங்கரமான பெர்சிக்யூஷன், நெருக்கங்கள், உபத்திரவத்தின் மத்தியில் சபை வளர்ந்தது, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருந்தது. பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய வல்லமை இருந்தது, ஊழியம் செய்யும் பொழுது தேவனுடைய வல்லமை இருந்தது, ஜெபிக்கும் பொழுது அந்த இடங்கள் அசைந்தது. ஆனால் அதுபோல் எந்த சாட்சியும் இப்பொழுது காலகட்டத்தில் நாம் தெளிவாக பார்க்க முடியவில்லை. சொல்லப்போனால் சபையினுடைய வளர்ச்சி குறைந்து கொண்டு இருக்கிறது. ஏன் அப்படி நடக்கிறது? இதனுடைய காரணம் என்ன? வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். சில நாட்களாகவே உலக அளவில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆட்களின் எண்ணிக்கை, அதாவது வாலிபர்கள் சபைக்கு போகிறது குறைந்து கொண்டு இருக்கிறது. வாலிபர்கள் இப்பொழுது நாங்கள் எந்த ரிலிஜனும் சார்ந்தவர்கள் அல்ல என்று கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள். சில கிறிஸ்தவங்க சபைக்கு போகிறாங்க, ஆனால் உண்மையிலேயே ஆண்டவருக்கும் அவர்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நான் ஈரோப்பில் இருக்கிறதான ஒரு சகோதரனை கேட்குறேன், என்ன நடந்து கொண்டு இருக்கிறது ஈரோப்பில் என்றால் அவர் சொல்லுகிறார், பெற்றவர்கள் கூட பிள்ளைகளுக்கு சொல்லுகிறாராம், உங்கள் விருப்பம் என்ன இருக்கோ அதுபோல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் போங்கள் என்று. கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாக வாழ்கிற வாழ்க்கை குறைந்து விட்டது. இதனுடைய காரணம் என்ன? சொல்லப்போனால் உலகத்தில் அதிகமாக குறைந்து கொண்டு வருகிற ஒரு மதம் எது என்றால் கிறிஸ்டியானிட்டி என்று இப்பொழுது எல்லா ஆய்வுகளும் சொல்லுகிறது. இதனுடைய காரணம் என்ன? சபை எங்கே போய் கொண்டு இருக்கிறது? எதனால் இது போல் காரியங்கள் நடக்கிறது? சொல்லப்போனால் பரிசுத்த ஆவியின் ஒரு கிரியை இருக்கும்போது சபைகள் வளர்ந்தது. இப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் சபையில் இல்லை. தேவஜனமே, இவைகளை அலசி ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அடுத்த வாரத்திலிருந்து இவைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எந்த இடத்துல சபை தன்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாம் மிகவும் கவனமாக பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் இந்த நிகழ்ச்சி பாருங்கள். மே காட் பிளஸ் யூ.